குற்றக்குடி நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பாலும் பழமும் என்ற படத்திலே பாடல்களை எழுதியிருப்பார். எல்லா பாடல்களும் மிக சிறப்பான பாடல்கள். இன்றைக்கு நினைத்தாலும் நெஞ்சில் தேனூறுகின்ற பாடலாக அந்த பாடல்கள் அத்தனையும் நம் நெஞ்சிலே நிழலாடும். அப்படி ஒரு பாடலை பற்றித்தான் சங்க இலக்கியத்திற்கு பொருத்தமான ஒரு பாடலை எடுத்து உங்களிடம் நான் சொல்லப் போகிறேன். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. இந்த பாடல் இது எந்த காட்சிக்கு வருகிறது என்று சொன்னால், நெடுநல் வாடை என்ற ஒரு சங்க இலக்கியம். இந்த இலக்கியத்தை நக்கீரர் எழுதியிருப்பார். அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி. பாண்டியன் நெடுஞ்செழியன் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு மன்னர்கள் இருப்பார்கள். ஒருவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், இன்னொருவர் தலையாலங்கானத்தைச் செருவென்ற நெடுஞ்செழியன். இங்கே நெடுநல்வாடையிலே நக்கீரர் எழுதியிருப்பது தலையாலங்கானத்தைச் செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த நெடுநல்வாடையிலே என்ன காட்சிக்கு இந்த பாடல் பொருந்துகிறது என்பதை இங்கே பார்ப்போம். அந்த மன்னன், பாண்டிய மன்னன், ஒரு 25 வயதுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு கட்டிலங்காலை. சிறு வயதிலேயே ஆட்சிக்கு வந்து விடுகிறான். ஆக பக்கத்திலே இருக்கின்ற சேர சோழ நாட்டு மன்னர்களுக்கு இவன் ஆட்சி மீது ஒரு கண். சிறு வயதிலேயே ஆட்சிக்கு வந்து விட்டானே, இந்த சிறுவனை நாம் போரிலே வீழ்த்தி இந்த மதுரையை நாம் ஏன் கைப்பற்றி கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்குள்ளே ஒரு ஆசை. இருவரும் சேர்ந்து பேசுகிறார்கள் அவன் மீது போர் தொடுக்க. அவர்களோடு 5 குறுநில மன்னர்களையும் சேர்த்து கொண்டு 7 போர் தொடுத்து வருகிறார்கள் இந்த நெடுஞ்செழிய பாண்டியனை எதிர்த்து. அவன் எங்கே அந்த போரை சந்திக்கிறான்? மதுரை மண்ணிலா? இல்லை, அவன் அந்த போரை சந்திப்பது சோழ நாட்டினுடைய தலையாலங்கானம் என்ற இடத்திலே அந்த போரை சந்திக்கிறான். 7 மன்னர்களோடு, சேர சோழனோடு சேர்ந்த 5 குறுநில மன்னர்களையும் அங்கே தோற்கடித்து வெற்றி பெறுகிறான். அது அந்த நெடுநல்வாடையிலே அது வருகின்றது. ஆக அவன் போருக்கு செல்லுகின்ற பொழுது புதிதாக திருமணம் முடித்த தன் மனைவியை தனியே அரண்மனையிலே விட்டுவிட்டு போகிறான். அங்கே தலைவியின் அந்த காலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நெடு வாடை வீசுகின்ற காலம், குளிர் அதிகமாக வீசுகின்ற காலம். அந்த காலத்திலே படையெடுத்து சென்றிருக்கிறான். இங்கே தலைவி அரசன் இல்லாமல் தனியாக வீட்டிருக்கிறார் அரண்மனையிலே. அந்த அரசியின் நிலையை நக்கீரர் மிக அழகாக சொல்லியிருப்பார். அந்த அரசி எங்கே வீட்டிருக்கிறார்? அந்த புறத்திலே ஒரு கட்டில். அந்த கட்டிலுடைய கால்கள் 4 கால்களும் யானை தந்தத்தால் செய்யப்பட்டது. எப்படிப்பட்ட யானை தந்தம் அது? 40 ஆண்டுகள் வாழ்ந்த யானையினுடைய தந்தத்தை எடுத்து வேலைப்பாடு மிகுந்த அந்த கால்களை அங்கே செய்திருப்பார்கள். அந்த கட்டிலே படுப்பதற்காக இரும்பு தகரம் அங்கே இரும்பு பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த இரும்பு என்பது நமது தமிழர்கள் அந்த காலத்திலே 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை கண்டுபிடித்து அதனுடைய பயனை அனுபவித்தவன் தமிழன் என்பதை நாம் கீழடி ஆய்வுகளின் மூலமாக, பல ஆய்வுகளின் மூலமாக நாம் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறோம். ஆக அன்றைக்கு அந்த கட்டிலே கீழே அந்த இரும்பு பலகையாக அது போடப்பட்டிருக்கிறது. அதற்கு அதிலே ஒரு படம் வரைந்திருக்கிறார்கள். ரோகிணியும் சந்திரனும் கணவன் மனைவியுமாக உறவாடுவது போல் அங்கே ஒரு படம் அதிலே இருக்கிறது. அதற்கு மேலே பஞ்சுமெத்தை போடப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சுமெத்தைக்கும் மேலாக இன்னும் மெதுவாக இருப்பதற்கு அன்னத்தினுடைய துகில்கள், அந்த அன்னத்தினுடைய ரோமங்கள் எல்லாம் எடுத்து வரப்பட்டு அதன் மேலே தூவிவிடப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேலே மெல்லிய ஒரு வேலைப்பாடம் என்ற துணி அங்கே விரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மேலே தலைவி அங்கே உட்கார்ந்திருக்கிறாள். எப்படி உட்கார்ந்திருக்கிறார்? தலைவன் போர்க்களத்திலே. அந்த தலைவனை எண்ணி சோகமாக தலைவி இங்கே உட்கார்ந்திருக்கிறார். அதுவும் வாடை வீசுகின்ற, அந்த நெடு வாடை வீசுகின்ற அந்த காலத்திலே. அப்போதுதான் அவள் அங்கே எப்படி விட்டிருக்கிறாள்?
பழைய சேலையை கட்டிக்கொண்டு நகையீட்டுகளை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு காதிலே ஒரு ஓலை தோடு, பழைய ஓலையிலே செய்த ஒரு தோடை மட்டும் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். ஏனென்றால் கணவன் இல்லை. பெண் அலங்காரம் செய்வது கணவனுக்கு அழகாக காட்சியளிக்க. ஆக கணவனே இல்லாத போது தனக்கு அதற்கு அலங்காரம் என்று சொல்லி அங்கே வீட்டிருக்கிறார். அந்த நேரத்திலே இரவு நேரம் அங்கே பணிப்பெண் தோடி வருகிறார். கையிலே பால் பழங்களோடு அங்கே வருகிறாள். அவள், அம்மா இந்த பழங்களை சாப்பிடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவள், எனக்கு இது வேண்டாம், தலைவனே போர்க்களத்திலே உட்கார்ந்திருக்கிறான், அவனை எண்ணி நான் இருக்கிறேன், எனக்கு எதற்கு என்று சொல்லி அவள் இங்கே உட்கார்ந்திருக்கிறாள். இதை படிக்கின்ற பொழுதுதான் எனக்கு கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் இங்கே நினைவிற்கு வந்தது. பால் இருக்கும், பணம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, தூக்கம் வராது, 4 வகை குணம் இருக்கும், ஆசை விடாது, நடக்க வரும் கால்களுக்கு துணிவு இருக்காது. அவளுக்கு எப்படி துணிவு இருக்கும்? தலைவன் அங்கே என்ன பாடுபடுகிறானோ என்ற கவலையில் இருக்கிறார். ஆக அவனால் நடக்க முடியுமா? கட்ட விழுந்த கண்ணீரண்டும் உங்களை தேடும், பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும், பட்டு நிலா வான்வெளியில் காவியம் பாடும், கொண்ட பள்ளியறை பெண் மனதில் போர்க்களமாகும். அங்கே அவளுடைய மனம் போர்க்களமாக காட்சியளிக்கிறது. ஆக இந்த பாடலை கேட்டவுடன் எனக்கு இந்த நெடுநல் வாடை காட்சி தான் என் நினைவிற்கு வந்தது. நீங்களும் இந்த நெடுநல் வாடையை படித்து பாருங்கள். இந்த காட்சியும் இந்த பாடலும் அதற்கு பொருந்துகிறதா என்பதை பாருங்கள், ரசித்து சுவையுங்கள். நன்றி, வணக்கம்.